Doctor, does anxiety cause chronic muscle tightness, stiffness? Yes, yes, yes. So anxiety, tension headache ne undu. So இது எல்லாமே மசில் டைட்னஸ் ஆகுமா? எஸ். வேணும்னு நீங்கள் உங்கள் மசிலை டைட் ஆக்க மாட்டீங்க. அன்கான்ஷியஸாக மசில் ஃபுல்லாக ஹை டென்ஷனுக்கு போயிடும். ஓகே, அந்த மசில் டோனே ஹைப்பர் ஆயிரும். ஓகே, இதுக்காகவே கிரேடட் மஸ்குலர் ரிலாக்ஸேஷன் ஒரு தெரப்பி. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் கால் மசில், எந்த மசில் உங்களுக்கு நல்லா டைட் ஆக்க முடியுமோ அதை டைட் ஆக்கணும், ரிலாக்ஸ் பண்ணணும். டைட் ஆக்கணும், ரிலாக்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட். சிபிடியில் இது ஒரு ட்ரீட்மெண்ட். கிரேடடாக உங்கள் மசில், கழுத்து, முகம் உள்ள எல்லா மசில்ஸையும் டைட் பண்ண தெரியணும், ரிலாக்ஸ் பண்ண தெரியணும். இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஆங்ஸைட்டியே போயிடும். எஸ், ஆங்ஸைட்டி மசில் டைட்னஸை காஸ் பண்ணும். மசிலை டைட் பண்ணி அது அன்கான்ஷியஸாக இருக்கும். கான்ஷியஸாக மசிலை டைட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறதுனால கிரேடு மெல்ல ரிலாக்ஸ். இது வந்து எக்ஸசைஸ். ஓகே, பட் நீங்கள் கான்ஷியஸாக அன்கான்ஷியஸ் டைட்னஸ், டென்ஷன், ஆங்ஸைட்டிக்குள்ளே போகிறத அதை ரிவர்ஸ் பண்ணியும் பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ ஒரு மசில் டைட் ஆகும்போது ஆப்போசிட் மசில் ஃப்ளெக்ஸாஸ் ஆக்ட் பண்ணும்போது எக்ஸ்டென்ஸாஸ் ரிலாக்ஸ் ஆகணும். அதுதான் ஹியூமன் ஃபிசியாலஜி, மசில் ஃபிசியாலஜி. இந்த மசில் ரிலாக்ஸ் பண்ணால் தான் இந்த மசில்ஸ் டைட்டாக சுருங்க முடியும். ஸோ எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல் பேலன்ஸ் தான். ஸோ நீங்கள் ஒவ்வொரு மசில் குரூப்பையும் அழகாக, நீங்கள் இதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கும், நிறையா இது பற்றி நிறையா உங்களுக்கு ரிசர்ச் இருக்கும், விக்கிபீடியா இருக்கும். ஸோ நீங்கள் கிராஜுவலாக கிரேடடாக மசில் டைட் ஆக்குறது, ரிலாக்ஸ் பண்ணுறது மூலமாக உங்கள் மனசையும் டென்ஷன் ஆகும், அதை எப்படி ரிலாக்ஸ் பண்ணணும்னு நீங்களே படிச்சிருவீங்க. ஓகே, மேஜிக்கல் ஓசிடி பற்றி ஒருத்தர் நிறைய கேட்டுக்கிட்டு இருக்காரு. மேஜிக்கல் திங்கிங் ஓசிடின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா, நான் சாட் ஜிபிடிலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர், அதான் ஓசிடி. சரியா? இட்ஸ் அ சப் டைப் ஆஃப் ஓசிடி where a person believes that their thoughts, their words or others wordsனு சொல்லலாம். ஜோசியக்காரன் சொல்லிட்டான், அதுவே என் மூளையில் போயெல்லாம் கிளப்பிக்கிட்டு இருக்கு, அவன் காசுக்காக சொல்லுவான். அதுக்கு பரிகாரம் சொல்லி உங்கள்கிட்ட நிறையா காசு கேட்டு பயங்காட்டுவான். ஓகே, உடனே ஜோசியக்காரங்களாம் சண்டைக்கு வந்துடாதீங்க, நான் உங்களை சொல்லலை. ஓகே, மற்றவங்கள தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ யார் சொன்ன வேர்ட்ஸ் அது? யார் நான் நினச்சிட்டேன் அதனால அப்படி நடக்கும், அதெல்லாம் மேஜிக்கல் திங்கிங். சின்ன பிள்ளைகள் அப்படி திங்க் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு லாஜிக்கல் திங்கிங் அல்ல அது, illogical திங்கிங். ஓகே, அண்ட் ஆக்ஷன்ஸ் கேன் காஸ் ஆர் ப்ரிவெண்ட் அன்ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ், எஸ்பெஷலி பேட் அவுட்கம்ஸ் த்ரூ இன்விசிபிள் ஃபோர்ஸஸ் ஆர் மேஜிக். ஓகே, இதெல்லாம் நீங்கள் விக்கிபீடியாவில் பார்க்கலாம், நிறையா இருக்குது. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னா, யாரோ என்னைக்காவது ஒரு கொளுத்தி போட்டு போயிருப்பாங்க, இவன் கொஞ்சம் மந்தம்தான் அப்படின்னு நம்ம அம்மாவே நம்மளை பற்றி கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. ஓ, நான் மந்தம்தான் போல் இருக்கு அப்படின்ட்டு நினைக்கிறது. ஏன்? எங்கள் அம்மா அப்படி சொல்லிட்டாங்க, எங்கள் அம்மா அப்படி சொன்னாங்க, ஆனால் நான் அதை மாறி நான் நிரூபிப்பேன், அம்மா சொன்னது தப்புன்னு நான் நிரூபிப்பேன், அப்படி போகிறது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அதுதான் மேஜிக்கல் திங்கிங், ஓசிடி இல்லாமல் இருக்கிறது. யாரோ ஜோசியக்காரன் சொல்லிட்டான், அம்மா அப்பாவே செய்கிறாங்க. ஜோசியக்காரன்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது, அவன்கிட்ட கையை நீட்ட சொல்கிறது. பாவம், அவன் வீடை கட்டிக்கிட்டு இருப்பான், இல்லை கார் வாங்கிக்கிட்டு இருப்பாரு, இல்லை ஏதோ கிளி ஜோசியன்னா பாவம் அவனுக்கு வயிற்று பசிக்கு ஏதாவது வேண்டியது இருக்கும். சென்னை பீச்சிலலாம், மெரினா பீச்சிலலாம் போய் உட்காந்துட்டா, அம்மா ஜோசியம் சொல்கிறேன். நிறையா பொம்பளைங்கள் விதவிதமாக வருவாங்க, வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ கையை நீட்டிட்டோம்னா, நான் சில வேளை அப்படி நீட்டுறது உண்டு. நான் ஜோசியத்தில் நம்பிக்கை இல்லை, அந்த ஜோசியக்காரி மேலே உள்ள அவங்களுடைய மென்டல் மேக்கப், அவங்களுடைய மென்டல் மெக்கானிசத்தை நான் செக் பண்ணி பார்க்குறதுக்காக கையை நீட்டுறது உண்டு. பார்ப்பாங்க, என் கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என் மனசில் என்ன நினைக்கிறேன், நான் ஃபன்னுக்காக கேட்குறேன்னா, எஸ் தே ரீட் பீப்புள், அவ்வளோதான். எதிராளியுடைய மனதை அழகாக புரிந்து கொள்ளுவாங்க, எதிர்காலத்தை அல்ல.
நீங்கள் கொஞ்சம் பயந்துட்டு டென்ஷனோட நிட்டுறீங்களா, அந்த அம்மா என்ன சொல்ல போதோ, இந்த அம்மா வாயிலேருந்து என்ன வரப்போதோன்னு பயப்படுறீங்களா, நல்லா பயம் கட்டுவாங்க. கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா, உங்களுக்கு நல்ல காலம்மா, உங்களுக்கு நல்ல விஷயமா, அப்படி இவங்கள்ட்ட இதுக்கு மேலே நம்ம பேச்சு செல்லுபடி ஆகாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ மேஜிக்கல் திங்கிங் ஓசிடி இதை நீங்கள் நல்லா பல டைமென்ஷனில், எல்லா டைமென்ஷனையும் சொல்ல மாட்டேன், நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா, சொல்ல முடியாது, இதை நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா இந்த மேஜிக்கல் திங்கிங் ஓசிடியில் வந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம்.